பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் சென்னை திரும்பும் நிலையில் நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னைக்கு போதிய பேருந்துகள் இல்லை என பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை ஏற்றிக்கிறதுக்கு எந்த பஸ்ஸை கேட்டாலுமே ஃபுல்லாகிட்டுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க தனியாக போக முடியாது. பிள்ளைங்க அவங்களும் படிக்க அந்த நேரத்தில் அவங்க காலேஜில் போய் சேரணும். அது இல்லாட்டி ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிரும். ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு பஸ்ஸில் பின்னாடியாக ஓடி போகிறோம். ஒவ்வொரு பஸ்லேயும் ஒரு சீட் வாங்கன்னு கேட்டிருக்கோம். இதே இல்லை, காலையிலனா 7 மணிக்கு பிள்ளைங்க காலேஜில் போய் டியூட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது பொங்கல் விடுமுறை முடிந்து தற்போது வெளியூர் செல்வதற்கு கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்துகளுக்கு இந்த கூட்டமானது பெருமளவுக்கு அலைமோதியுள்ளது. பயணிகளின் கூட்டத்திற்கு பேருந்துகள், அதாவது அரசு பேருந்துகள் போவது இயக்கப்படவில்லை என இந்த பேருந்து பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். மேலும் இந்த பொங்கல் விடுமுறை முடிவடைந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பெரும்பாலானவர்கள் தற்போது வெளியூர் செல்கின்றனர். இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்துகளுக்கு கூட்டமானது அலைமோதுகிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு 40 பேருந்துகளும், அதே போல கோவைக்கு 35 பேருந்துகளும், மதுரைக்கு 50 பேருந்துகளும், திருச்சிக்கு 20 சிறப்பு பேருந்துகளும் என இயக்கப்பட்டுள்ளன. இதே போல அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படும் நிலையில் பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டி அங்குள்ள நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டுமே இருக்கை காணப்பட்டதால் மேலும் ஏறும் பயணிகளுக்கு உள்ளே தரையில் அந்த சீட்டு இல்லாமல் கீழே உட்கார்ந்து வர வேண்டும் எனவும் அவங்க கூறியிருந்தனர். இது பயணிகள் பற்றி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வடசேரி பேருந்துகளுக்கு கூட்டமாக தொடர்ந்து அலைமோதி வருகிறது. இதற்கேற்ப பேருந்து பயணிகளுக்கு ஏற்ப கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அங்குள்ள பேருந்து பயணிகள் பேட்டி மூலமாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.